ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வீட்டுல சந்தோஷமா நுழைஞ்ச இந்த வராகி அம்மா, நீ சந்தோஷப்படும்படிதான் உனக்கான எல்லா விஷயங்களையும் செஞ்சு தரப்போறேன். என்னை முழுவதுமாக நம்பினா நிச்சயமா உன் நிலைமை நல்லபடியாக மாறும் என் செல்லமே. உன் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக உன் வீடு தேடி வந்த இந்த வராகி அம்மா, நேற்றைய நாள் வரை நடந்த கசப்பான அனுபவங்களை எல்லாம் உன்னிடமிருந்து விலக்கி வைக்க போறேன். நீ நல்லா யோசிச்சு பாரு. இது நாள் வரைக்கும் உனக்கு கெடுதல் செஞ்சவங்களும், உன்னை தப்பா பேசினவங்களும், குறை சொல்லி குற்றம் சுமத்துறவங்களும் இப்ப வரைக்கும் உயிரோட இருக்காங்களா, அல்லது உன் வாழ்க்கையில தான் இருக்காங்களா? அனைவருமே இல்லைதானே. எத்தனையோ பேர் உன்னை விட்டு விலகி போயிட்டாங்க, கடந்து போயிட்டாங்க. ஆனா அவங்க செஞ்ச செயலையும், அவங்க பேசின பேச்சை மட்டும் இன்னும் ஏன் உனக்குள் சுமந்து கொண்டே இருக்கிறாய்? முதல்ல தேவையில்லாத விஷயங்களையும் தேவையில்லாத மனிதர்களையும் முன்னிடமிருந்து ஒதுக்கி தூக்கி போடு. இனிமே உன் வாழ்க்கைய நீ எப்படி மகிழ்ச்சியா அனுபவிச்சு வாழணும்னு ஆசைப்பட்டியோ அதன்படி நான் உன்னை மகிழ்ச்சியா வாழ வைக்க போறேன். பழைய கசப்பான நினைவுகளை எல்லாம் தூக்கி போட்டு மகிழ்ச்சியோடு எப்போதும் வாழ தயாராக என் தங்கமே. ஏதாவது ஒரு இடத்துக்கு ரொம்ப தூரம் நடந்து போனீன்னா கால் வலிக்கும். அப்போது கொஞ்சம் சற்று அமர்ந்து ஆசுவாசப்படுத்திக்கிட்டா கால் வலி பறந்து போகும், மறந்து போகும். அதே போலதான் உன் வாழ்க்கையில நடந்த துன்பமான விஷயங்களை எல்லாம் நினைச்சுக்கிட்டே இருந்தீன்னா மேலும் மேலும் உனக்கு துன்பம் தானே, துயரம் தானே வரும். அதுக்கு பதிலாக அதை நினைக்கிறத மறந்து உன் மனசை நல்ல விஷயங்களின் பக்கம் திசை திருப்பி விட்டால் துன்பமெல்லாம் மறந்து மனம் லேசாகிவிடும். உனக்கான வாழ்க்கையில எதை யோசிக்கணும், எதை மறக்கணும்ன்றத நீதானே முடிவெடுக்க வேண்டும். எண்ணங்களை சுமப்பதும் இறக்கி வைப்பதும் உன் கைகள்ல தானே இருக்கு. உனக்கு வெளியில நடக்கிற விஷயங்களையும் உன்னை சுத்தி நடக்கிற விஷயங்களையும் நான் சரி செய்ய முடியும். ஆனா ஓ மனசுல இருக்கிற விஷயத்த நீதான் சரி செஞ்சுக்கணும். நல்ல விஷயங்களையும் நல்ல மனிதர்களையும் மனசுல வச்சுக்கோ. கெட்ட விஷயங்களையும் கெட்டவர்களையும் மனசுல இருந்து தூக்கி போட்டுடு. 1000 உறவுகள் உன் பக்கத்துல இருக்காலும் சரி, அவங்க நல்லவங்களா இருந்தாலும் சரி, கெட்டவங்களா இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையை நீதானே எதிர்கொண்டு வாழ வேண்டும். எப்போதும் மனசுல உறுதியோட இரு. உன் மேல நம்பிக்கை வச்சு உன் வாழ்க்கையை வாழ தயாரானா நிச்சயமா நானே உனக்கு துணையா இருப்பேன். உன் வாழ்க்கையில நீ கடவுளை தவிர வேறு யாரையும் நம்ப வேண்டாம் என் தங்கமே. உன் பிரச்சனை எதுவா இருந்தாலும், உன் கஷ்டம் எதுவாக இருந்தாலும், உன்னுடைய வருத்தம் வேதனை எதுவாக இருந்தாலும் இந்த வராகி அம்மா கிட்ட வந்து சொல்லு. நான் நிச்சயமாக உன்னுடைய எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு சந்தோஷமா வாழ வைப்பேன். நீ எதிர்பார்க்கிற வாழ்க்கை உனக்கு அமையலன்றதுக்காக வாழ்க்கையை வெறுத்து விட வேண்டாம். உன் வாழ்க்கை கூடிய சீக்கிரமே சரியானதாக உனக்கான வரமானதாக மாற்றப் போகுது. ஆம் என் செல்லவே. நீண்ட நாளாக நீ என்னிடம் கேட்ட விஷயத்தையே உனக்கு வரமாக அருள் செய்து ஆசீர்வதிக்க போறேன். கவலையை விட்டுட்டு நிம்மதியாயிரு. உன் தலையெழுத்து மாறப்போகுது. நீ வாழ்ற வாழ்க்கையை மட்டும் நீ உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ்ந்தா போதும். உன் கூடவே இருந்து உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்களையெல்லாம் நான் நல்லபடியா நடத்தி முடிப்பேன். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையை அழகாக மாற்றப்போகும் அந்த நபரை நீ சந்திக்க போற. அவங்க உருவத்துல நானே வந்து உன் பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து உன் மனதிற்கு தெளிவை கொடுப்பேன் என் தங்கமே. நீ யாருக்கு உதவி செஞ்சாலும் உனக்கு உதவி செய்ய யாருமே இல்ல. நீ என்னதான் அடுத்தவங்களுக்கு உண்மையா இருந்தாலும் அவங்க உன்னை ஏமாத்திட்டு போயிடுறாங்க. நீ யாருக்கு நல்லது நினைச்சாலும் யாரும் உனக்கு நல்லதே செய்யறதில்ல. இதுதானே இந்த கசப்பான உண்மையைத்தானே உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொள்கிறாய். எல்லாம் எனக்கு தெரியும். இந்த கலிகாலத்தில் நன்றி இல்லாத மனிதர்களிடம் நன்றியை எதிர்பார்த்தது உன் தவறுதானே. நீ நீயாக இரு. உனக்காக ஓ மனசுல நீ நினைச்சது போல வாழ தயாராகு. கலங்கி குழம்பி போயிருக்கிற ஓ மனசுக்கு தெளிவான சிந்தனைகளை இந்த வராகியம்மா நான் கொடுக்கிறேன். எல்லாமே கடந்து போகும் என வாழ ஆரம்பியின் செல்லமே. உன் மனசுல இருக்க துக்கத்தையும் துயரத்தையும் அடுத்தவர்களிடம் போய் சொல்லலாம் நினைச்சு ஆறுதல் தேடி யாரையும் நாடி போகாதே. உனக்கு உதவி தேவைப்பட்டாலும் யார் காலையும் போய் விழுக வேண்டாம். நீ அழுவதற்கும் ஓடி சென்று விழுவதற்கும் சிறந்த இடம் இந்த வராகி அம்மா நான் இருக்கும் இடம் மட்டும்தான். நிச்சயமா நான் உன்னை காப்பாத்துவேன்னு என் மேல நம்பிக்கை வை. எல்லாவற்றையும் தாங்கும் சக்தியை நான் உனக்கு கொடுக்கிறேன். உனக்கு முன்னும் பின்னும் பாதுகாவலாக இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ கவலைப்படவே வேணாம். உன்னை யார் அவமானப்படுத்தி பேசினாலும் அதற்காக நீ அவர்களை சபிக்கவோ திட்டவோ கூட வேண்டாம் என் செல்லமே. ஏன்னா அப்படி அடுத்தவங்க மேல நீ கோவப்பட்டு பேசினாலோ அல்லது அவர்களுக்கு சாபமிட்டாலோ அது மீண்டும் உனக்கே பாவமாக வந்து சேர்ந்துவிடும். உன் கவலைகளையும் துக்கங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் முழுவதுமாக துடைத்தெறிந்து உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் நான் கொடுக்கிறேன். அம்மா வராகி தாயேன்னு ஒரு நாளைக்கு ஒரு முறை என்ன மனசுல நினைச்சாலும் உன் வாழ்க்கைக்கான மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நான் உண்டாக்குவேன். இதுக்கு மேல கஷ்டப்பட எதுவுமே இல்லைன்ற சூழ்நிலை தானே நீ இருக்க. என் பிள்ளையான உன்னை இப்படியே விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே.
நிச்சயமா நான் உன்னை காப்பாத்துறேன். உனக்குன்னு பெருசா பரம்பரை பரம்பரையா சொத்து வரல. பணக்கார அப்பாவும் உனக்கு இல்ல. கீழே விழுந்தாலும் எழுந்து உனக்கு கை கொடுத்து உதவி செய்யறதுக்கு சொந்தங்கள் யாரும் கிடையாது. இருந்தாலும் தனியா நின்னு முன்னேறி ஜெயிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க உன்னை தட்டி கொடுத்து நானே உயரத்தில் உட்கார வைப்பேன். ஏனென்றால் நீ எனக்கு பிடித்த செல்ல குழந்தை அல்லவா? நீ தனிமையில் இருக்கிறோமே நினைச்சு மனம் வருந்த வேண்டாம். இந்த வராகி அம்மா கிட்ட உன் மனசுல இருக்க கஷ்டத்தையெல்லாம் சொல்லு. உனக்கு ஆறுதலாக நான் எப்போதும் இருப்பேன். நீ நீண்ட நாளாக என்னிடம் கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்த இப்போ நான் தான் உனக்கு நடத்தி தரப்போறேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும். கொஞ்சம் பொறுமையாக காத்திரு என் செல்லமே. உன் உயிருக்கு உயிரான உறவு ஒன்று உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்ளவில்லையே, உன்னுடைய தியாகத்தை புரிஞ்சுக்காம உனக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்காம அலட்சியப்படுத்துறாங்களே நினைக்காத. உன் கண்ணீருக்கான பலனும் கஷ்டத்திற்கான பலனும் காத்திருப்புக்கான பலனும் இப்போது உனக்கு கிடைக்க போகுது. உன்னுடைய லட்சியம் மிக பெரிதாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு தடையாகவும் தடங்கல்களாகவும் 1000 விஷயங்கள் வரும். ஆனா நீ அதையெல்லாம் பார்த்து மிரண்டு போக வேணாம். அனைத்திலிருந்தும் இந்த வராகி அம்மா நான் உன்னை காப்பாத்துவேன். உனக்கு ஒரு கஷ்டம்னா யாரை வந்து உதவலையே நினைக்காத. உன் வாழ்க்கையை நீதானே வாழ்ந்தாக வேண்டும். அடுத்தவன் என்ன நினைப்பான், அடுத்தவன் வந்து நிப்பானான்னு யோசிக்காம என் வாழ்க்கையில எனக்கு எல்லாமே நான் தான். என் கஷ்டத்தையும் என் பிரச்சனைகளையும் என்னுடைய சிக்கல்களையும் நானே சரி செஞ்சுக்குவேன்னு முழுசா நீ ஒன்ன நம்பு. நான் இருக்கிறேன் என்பது வெறும் வார்த்தைகள் தான். ஆனால் அதை மனமுடைந்த என் பிள்ளையிடம் உன்னிடம் சொல்லும்போது உனக்கு அதன் உண்மையும் அர்த்தமும் பலமும் புரியும்னு நினைக்கிறேன். உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்த்தது போல பல நல்ல மாற்றங்களை நான் உண்டாக்குறேன். அதிகமாக கோபமும் கவலையும் உன் வாழ்க்கையில உன் மனசுல இருக்குன்றது எனக்கு தெரியும். என்ன செய்யறது? நேர்மையாக வாழக்கூடிய உன்னால சில பேரும் செய்யும் செயல்களையும் அவர்கள் கொடுக்கும் ஏமாற்றங்களையும் துரோகிகளையும் தாங்கிக் கொள்ள முடியாமல் தானே மனவலியோடும் வேதனையோடும் கோபப்படுகிறாய். கோபம் என்பது தேவையில்லாத விஷயம், தூக்கி போடுன்னு நான் உனக்கு சொல்றேன். இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில நிச்சயமா உனக்கான நல்லதை செய்து தர்றேன். ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு தானே எதிர்பார்த்து காத்துக்கிற. அது நடக்குமா நடக்காதான்ற குழப்பம் வேறு உனக்கு இருக்கிறதல்லவா? அதை நிச்சயமாக நானே உனக்கு நடத்தி முடிக்கிறேன். உன்கிட்ட வந்து தேனா பேசி தேவைக்காக மட்டுமே தேடி வரும் மனிதர்களிடம் வீணாக நீ பேச வேண்டாம். அவர்களை நம்பி போனினா உனக்கு ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சும். அப்படியும் ஒரு சில சமயங்கள்ல நான் உன்னை எச்சரிக்கை செய்கிறேன். மனிதர்களிடம் கவனமா இருந்துக்கோ. தேவைக்காக மட்டுமே தேடி வரும் மனிதர்களை முழுவதுமாக நம்பாதே என. இன்னும் உன்னை சுற்றி இருக்கும் போலியான உறவுகளை நான் உனக்கு அடையாளம் காட்டுறேன். அம்மா வராகி தாயே, எத்தனை நாளைக்கு தான் இந்த கஷ்டமும் கவலையும் பிரச்சனைகளும்னு நீ நரக வேதனையில வாழ்வதும் எனக்கு தெரியுமேன் செல்லமே. நீ கதறிக்கிட்டு இருக்கும் இந்த மனக்குமுறலை நான் உணராமல் இல்லை. சீக்கிரமே உன் கர்மாக்களின் தீவிரத்தை எல்லாம் குறைச்சு நீ சந்தோஷமா வாழும்படி நான் செய்து காட்டுறேன். நீ என்னிடம் பேசாவிட்டால் நான் எப்படி வருத்தப்படுவேனோ அதே போலதான் என் அன்பு பிள்ளையான உன்னுடைய விருப்பங்களும் நிறைவேறாமல் நீ வருத்தப்படுறன்றது எனக்கு புரியும். நீ இருக்கும் இடத்திற்கே எல்லாமே தானாக தேடி வரும்படி நான் செய்து காட்டுகிறேன். நீ என் மேல வச்சிருக்க உண்மையான பக்திக்கும் பாசத்துக்கும் பலனாக உன் விருப்பங்கள் எல்லாம் கூடிய சீக்கிரம் நிறைவேறப் போகுது. அந்த சந்தோஷ செய்தியை சொல்றதுக்காக தான் உன்னை தேடி வந்தேன். இனிமே நீ இருக்கும் இடத்திற்கு எல்லா விஷயங்களும் தானாக உன்னை தேடி வரும்படி இப்போதே நான் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய போறேன்.